வணக்கம் உதயன் நேர்களே. இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனீரசு அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த்துக்கு காலை வணக்கம். சார், என்ன சார் நடந்துட்டு இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு பாஜகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் நேரடியா சந்திக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க எல்லாத்தையும்? இல்ல வழக்கமா இயல்பா ஒரு அரசியல்வாதி, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நாட்டின் முதலமைச்சர், ஆளுகிற கட்சியின் தலைவர் தளபதியை சந்திக்கிறதுல ஒன்றும் வியப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இருவரும் திராவிட அரசியல் இயக்கத்தில் வலிமையான ஒரு மூத்த தலைவராக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ், தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, விருந்தோம்பல், இது மாதிரியான இந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடா ஒரு புதிய அரசியலை அண்ணன் ஓபிஎஸ் உடல்நலம் விசாரிப்பது அல்லது அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இறப்பிற்கான துக்க நிகழ்வு கேட்பது என்கிற அந்த அடிப்படையிலாம் சந்தித்ததாகவும் இன்னைக்கு கூட நம்ம அறிக்கை பார்க்கணும். அப்படியே இருந்தா கூட அதுல அரசியல் பேசி இருந்தாலும் பிழை ஒன்றுமில்லை, தவறு ஒன்றுமில்லை. வடநாட்டு இந்திக்காரர்களை அமித்ஷா, மோடியை போன்றவர்களை சந்தித்து அல்லது அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அல்லது அவர்கள் அதை நிராகரித்து அவர்களை அவமானப்படுத்தியதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படி அவமானப்படவில்லை, அது அவமானப்படுத்தவில்லை. அவருக்கு ராஜ உபசரிப்பு தந்து மிகுந்த அன்போடு பரிவோடு அவர்கள் அந்த சந்திப்பை நிகழ்த்தியதிலிருந்து பார்த்தோம். ஒரு நேர்த்தியான மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ், அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் 10 முறை நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்த நீண்டகாலம் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அதாவது அமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ இப்போதைய நம்முடைய முதல்வர் திமுக தலைவர் தளபதி மிகுந்த பொறுப்புணர்வோடு மரியாதையோடு அவரை அன்பு காட்டி அரவணைத்து அவருடைய நலன் கேட்புக்கு அவர் அதை உரிய அளவில் மரியாதை செலுத்தி பார்த்தோம். கூடவே அவர் துணை முதலமைச்சர் உதயநிதியையும் தம்பி கூட இருந்தார். அதே மாதிரி இங்கே ஓபிஎஸ் அண்ணனுடைய அன்பு மகன் ரவீந்திரநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உடன் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அது ஒரு நேர்த்தியான சரியான சந்திப்பு தான். அரசியலில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அண்ணன் ஓபிஎஸ் பாஜக ஒரு இந்துத்துவ வடநாட்டு கட்சியிடமிருந்து உறவை துண்டித்து கொண்ட அண்ணன் ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்தித்ததற்கு ஒரு கூடுதல் அவருக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருப்பதை போல ஒரு தோற்றத்தை அல்லது நீண்ட காலம் ஒரு சேடோ, ஒரு நிழல், ஒரு வடநாட்டு காவி நிழல் படிந்திருந்த அந்த சூழ்நிலையில அதை விடுவித்துக் கொண்டு வெளியேறியதை நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார். அதை ஒரு ஆரோக்கியமான சந்திப்பாகவும் முதல்வருடைய சந்திப்பையும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதையும் ஒரு திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கத்தின் நீண்டகால மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் சுயமரியாதை இல்லாத இடத்தில் வெளியேறியது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில ஒருவேளை சேர்ந்துட்டாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு ஆப்ஷன் தான். அப்படி வெற்றி கூட்டணியா திமுக இருக்கு. அது இப்ப சமீபத்தில் அந்த வேலை செய்ய முடியாது. ஒரு கூட்டணியா அமைக்கிறதோ அல்லது திமுகவில் இணைகிறதோங்கிறது இப்போதைக்கு அது இப்போதைக்கு சரியா வராது. அது சரியா இல்லை. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. தொண்டர்கள் உரிமை மீட்பு அமைப்பை தான் அண்ணன் ஓபிஎஸ் வைத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான இடத்திற்கான நீதி போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறார். அப்ப அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. ஆகவே அவர்கள் இன்னொரு அணியில் போய் கூட்டணி அமைந்து அல்லது அணியில் இணைவது, ஒரு கட்சியில் இணைந்து ஒரு மிகப்பெரிய மூத்த பொறுப்பை பெறுவது அல்லது ஒரு அமைச்சராகுவதெல்லாம் அவருக்கு ஒன்றும் அது ஒரு இயல்பானது தான். அது ஒன்றும் அது இலகுவா நடைபெறக்கூடியது தான். அது அவருக்கும் நன்மை பயக்கும், திமுகவுக்கும் நன்மை பயக்கும் தான். ஆனால் அந்த சூழல் இப்போதைக்கு அது நடைபெறாது. ஆனா எதிர்காலத்துல தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்துல ஒரு மாற்றம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்போ அல்லது தேர்தல் ஆணையம் பாஜக அதிமுக உறவு நீடிப்பதனால் தேர்தல் ஆணையம் அண்ணன் ஓபிஎஸ்க்கு எதிரான ஏதாவது ஒரு தீர்ப்பை தந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து நிற்பது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தன் அரசியல் பயணத்தை துவக்குவதுங்கிறதுல அண்ணனுக்கு ஒரு இன்னொரு கூடுதல் ஆப்ஷனா இருக்கு. அது பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால அது எந்த நிலையிலும் இப்ப அவர் எடுத்திருக்கிற முடிவு பாஜகவோடு இணைந்து அரசியலிருந்து விலக்குவதற்கு அவர்களுடைய சதிகளை கீழ் சிக்காமல் நீண்ட காலம் அந்த சதிவலையிலே சிக்கி தன்னுடைய வலிமையை இழந்த அண்ணன் ஓபிஎஸ் இப்பொழுதாவது சுதாரித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார் என்பதுதான் அவருடைய தாமதமா எடுத்தாலும் சரியான முடிவா தான் நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் பார்க்குறாங்க.
ஆகவே இந்த திமுக ஆதரவு அல்லது திமுக இணைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் இருக்காது. ஜனவரிக்கு மேலையும் தேர்தல் ஆணையம் எடப்பாடியிடம் ஏதாவது ஒரு சாதகமான சூழலுக்காக அந்த சின்னத்தை வழங்குவது, தீர்ப்புகள் ஏதாவது ஒரு எதிர்பார்க்கிற தீர்ப்பு வரலன்னா வேற மாற்று வழி இல்லாத சூழ்நிலையில அண்ணன் ஓபிஎஸ்க்கு இந்த உறவு கை கொடுக்கும், இந்த முடிவு கை கொடுக்கும்னு தான் தனியரசு அவதானிக்கிறேன். அது நல்ல முடிவாகும். ஓபிஎஸ் அவர்கள் விஜயினுடைய அழைப்பை நிராகரித்து விட்டதாக செய்திகள் வருது. ஏன் விஜயுடைய அழைப்பை நிராகரிக்கணும்? ஏன்னா அவங்களும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சாதகமான விஷயத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஒரு அவைத்தலைவரா மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி பல நிபந்தனைகளை வச்சதான செய்தி பார்க்க முடியுது. ஏன் விஜய் பக்கம் ஏன் சேரல ஓபிஎஸ் அவர்கள்? இல்ல, விஜய் அழைத்ததாக இதுவரைக்கும் அதிகாரபூர்வமான தகவல் எதுவும் இல்லை. ஓபிஎஸ் அல்லது விஜய் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ரெண்டு பக்கம் இருந்து அதிகாரபூர்வமாகவோ அதிகாரபூர்வமற்ற நிலையிலேயோ ஆதாரங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில நம்ம அந்த அனுமானத்துல நம்ம அதை அணுக முடியாது. பொதுவா சூழல் அடிப்படையில கருத்து சொல்றதா இருந்தா விஜயோடு இணைகிறது அது மூன்றாவது சாய்ஸ். அதாவது பாஜக விட்டு வெளியேறிட்டாரு. திமுகவோட அணி அல்லது இணைப்புங்கிறதுல ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா மூன்றாவது கடைசி சான்ஸா ஆனால் ஓபிஎஸ்க்கு இருக்கிறது விஜய் தான். அந்த விஜயும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல பேர் நம்ம கிட்ட வருவாங்கிறதுக்காக தான் அந்த விஜய் இன்னொரு ஆப்ஷனா வச்சிருக்காரு. மூணாவது அணியை உருவாக்கி ஆட்சி பங்கு என்கிற அடிப்படையில விஜய் இந்த வலையை விரித்து வைத்திருக்காரு. இப்ப இந்த வலை அது பாஜக விரித்த வலையா கூட இருக்கலாம். அந்த வலைக்கு பாஜக அந்த வலையை விரிக்க அறிவுறுத்தியது பாஜகவா இருக்கலாம். அந்த விஜய் இது மாதிரி மூன்றாவது அணியில திமுகவுக்கும் அல்லது அதிமுக அணியில் இல்லாத மற்ற கட்சிகள் மற்ற சமுதாய இயக்கங்கள் வேறு மாற்று வழி இல்லாத சூழ்நிலையில விஜயை ஆதரிக்கக்கூடும். அப்ப விஜயை ஒரு பெட்டர் ஆப்ஷனா அல்லது கடைசி ஆப்ஷனா பார்ப்பாங்க, ஃபைனல் ஆப்ஷன். அதுக்காகத்தான் அந்த அணியையும் தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க. அதனால அப்ப என்ன ஆகுனா திமுக வெர்சஸ் டிவிகே அணி அல்லது திமுக வெர்சஸ் பாஜக அதிமுக அணிங்கிற அந்த ரெண்டு அணி சமநிலையில் இருக்கும். அப்ப அது திமுகவுக்கு இன்னும் வெற்றிக்கு இலகுவா இருக்கும், கூடுதலாக தான் இருக்கு. ஆகவே அது திமுக இந்த சூழல் எப்படி அமைந்தாலும் திமுக இதை சாதகமா நமக்கு இருக்குங்கிறதுனால திமுக இப்பொழுது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒரு பதட்டம் இல்லாம இருக்காத நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம். ஆகவே இப்ப பாஜக அதிமுக இணைந்த பிறகும் கூட பாஜக அதிமுக உறவோடு டிடிவி ஓபிஎஸ் சின்னமாய் இணைந்து தேர்தலை சந்திப்பாங்கிற ஒரு தோற்றம் ஆரம்பத்தில் இவ்வளவு நாள் இருந்துச்சு. அப்படி ஒரு தோற்றம் வலிமை பெற்று இருக்குமானால் அது திமுகவுக்கு சிரமம். அது திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு 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 அவ்வளவு அது வெற்றி இலகுவா நுகர்ந்திருக்க முடியாது. ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வந்த பிறகு அவர் தளபதி சிஎம் சந்தித்த பிறகு அந்த கூட்டணி வலிமை இழந்திருக்கிறது. அதாவது பாஜக கூட்டணி வலிமை இழந்திருக்கிறது. ஆகவே இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீண்ட நாள் பாஜகவின் கூட்டாளி ஓபிஎஸ் அவமதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறதுனால முதல் துரோகத்தை செய்தவர் எடப்பாடி என்கின்ற பழியை அவர் சுமக்கிறார். எடப்பாடிக்கு துணை போய் நீண்ட நாள் கூட்டாளியே நிராகரித்து துரோகம் செய்திருக்கிறது பாஜக என்கின்ற அந்த துரோக பட்டத்தையும் பாஜக சுமந்து வருகிறது. ஆகவே அது அதிமுக மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அதிமுக பாஜக உறவை இன்னொரு கூடுதலா தண்டிக்கப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஓபிஎஸ் பொருத்தி பார்த்து அதிமுக அணிக்கு வாக்களிப்பவர்கள் இப்ப ஒரு தயக்க நிலைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அவர் திமுகவை இப்ப முதல்வரை சந்தித்திருப்பது, திமுக தலைவரை சந்தித்து உடல்நலம் விசாரித்ததுல இன்னும் ஒரு கூடுதலான நிலைக்கு வந்திருக்காரு. அப்ப என்டிஏ உறவை துண்டித்துக் கொண்டது ஒரு திராவிட மாடல் அரசு அல்லது ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவரை சந்தித்து ஆறுதல் சொல்லியது, நலம் விசாரித்தது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா பார்க்கறதுனால அது திமுக அணிக்கு இப்ப சமீபத்தில் இந்த ஒரு வாரம் 10 நாள்ல அது ஒரு ஒரு தடுமாற்ற இருந்த நிலையை இதை சமப்படுத்தி திமுக ஒரு பாதுகாப்பான இடத்துல நிக்கிறத பார்க்கிறோம். ஓரளவு வலிமை பெறுவது போல ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சித்த பாஜக அதிமுக கூட்டணி அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறியது டிடிவியினுடைய இந்த தடுமாற்றம், கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற அந்த தடுமாற்றம் அது இப்ப மறுபடியும் பாஜக அதிமுக இணைந்த பிறகும் கூட எடப்பாடி ஒரு பரப்புரை பயணத்தை முன்னெடுத்து அது விவாத பொருளாக்கி ஓரளவு அது ஒரு ஒரு வலிமையான ஒரு தோற்றம் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் பேசுபொருளான பொழுது கூட இப்பொழுது ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு எடப்பாடி பிரச்சாரம் செய்கிறாரா இல்லையாங்கிறது கூட நீ தொலைக்காட்சிகளையும் பொது விவாதத்திலையும் வரல. அப்ப ஒரு வார காலம்
ரொம்ப மகிழ்ச்சியா எழுச்சியா ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. அப்படியே அவர் தென் மாவட்டத்துக்கு போறாரு. எடப்பாடி எழுச்சி பயணத்துல தான் இருக்காரா இல்லையாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியல. அப்ப ஓபிஎஸ் உடைய இந்த வெளியேற்றம் விவாதமானது, ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்தது ஒரு விவாதம் ஆகியது. எடப்பாடியுடைய பரப்புரை பயணம் காணாமல் போயிருக்கு. அப்ப அது விவாதத்துக்கே வரல. அப்ப அது இந்த இடத்துல முன்னணியில ஓபிஎஸ் வந்திருக்கிறதுனால ஒரு சரியான சந்தர்ப்பத்துல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு அமைப்பினுடைய தலைவரா அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் எடுத்த முடிவு சரியான பாதையை நோக்கி செல்கிறது. அந்த பாதை திமுகவுக்கு சாதகமான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய பிறகும் அது ஒரு பலகீனமான சூழ்நிலையிலேயே தொடர்கிறது. இந்த நிலை வரை, இந்த நாள் வரை இதுதான் இப்பொழுது இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழல். அன்வர் ராஜா போல ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அன்வர் ராஜான ஒரு மூத்த தலைவர். அவர் தனியா அமைப்பு வைத்து நடத்தவில்லை. அவர் எந்த உரிமை போராட்டத்தில் கலந்துக்கல. நீதிமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ அவர் பெரிய அளவுல அவர் தனித்து அல்லது அதிமுகவில் தனக்கான உரிமைக்காக போராடல. அதனால அவர் எடுத்த முடிவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலை எடுத்ததும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அன்வராஜானனுடைய ஒரு நீண்டகால திராவிட பாரம்பரிய இயக்கத்தினுடைய மூத்த நிர்வாகியாக, முன்னாள் அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகுந்த மரியாதையோடு அவரை இணைத்துக் கொண்டது. இவரும் தன்னை இணைத்துக் கொண்டு அதை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி இருப்பதும் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஒரு ஆரோக்கியமானதுதான். அப்படி எடப்பாடி ஒரு மூத்த தலைவர்களாக இருக்கிற அண்ணன் அன்வர் ராஜா அவர்களையோ, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது இதர மூத்த நிர்வாகிகளையோ இவர் இன்னும் ஒரு கௌரவமான நிலையில அணுகி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துற அளவுக்கான தன்னுடைய பேச்சிலேயோ நடவடிக்கைகளையோ மாற்றி அமைத்துக் கொள்ளாத நெருக்கடியில எடப்பாடி பயணிக்கிறத பார்க்கிறோம். அப்படி தன்னுடைய கட்சிக்காரர்களை அரவணைக்காமல், தன்னுடைய கட்சியில் போட்டியாக இருந்து தொடர்ந்து உரிமைக்காக போராட்டம் நடத்துவர்களை சமாதானம் செய்யாமல், தன்னுடைய கட்சியை அழிக்க நினைக்கிற பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இடையில் துண்டித்துக் கொண்டும் பிறகு இணைந்து கொண்டும் அதிலிருந்து விட்டுவிட முடியாமல் சிக்கி தவிக்கிற எடப்பாடி. ஆகவே அவர் பாஜகவின் எல்லா வகையான மக்கள் விரோத திட்டங்களையும் அதனுடைய தத்துவங்களையும் தன்னுடன் சுமந்து கொண்டு வருவதனால் எடப்பாடி பொதுமக்கள் மத்தியில் அவருடைய உழைப்பு, அவருடைய எல்லா வகையான ஆற்றல், அவரது மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களினுடைய உழைப்பும் விரைவாகிறது. அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு திராவிட இயக்கம், ஒரு பகுத்தறிவு இயக்கம், ஒரு சமூக நீதி சமத்துவத்துக்கான பேர் இயக்கமாக இருந்த அதிமுக ஒரு காவி நிழல் படிந்து அது காவி நிழலில் வாழ வேண்டிய ஒரு அவசியம், ஒரு நெருக்கடி அது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது அவர் கோவில் நிதியில் கல்லூரிகளை கட்டக்கூடாது என்று பாஜகவினரே சொல்லாத அளவுக்கு ஒரு இந்துத்துவ கருத்தை முன்வைப்பது அல்லது இந்துத்துவத்துக்கு எதிரானது திமுக என்று ஸ்டாலினை, திமுகவை நிறுத்துவது என்பதே ஒரு பிழையான மகா மோசமான அரசியல். அந்த அரசியலை ஹச்ராஜா மாதிரி இருப்பவர்கள் பேசுவதையே அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு திராவிட பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியை பேசுவதுதான் பெரிய ஆச்சரியம், பெரிய வியப்பு, பெரிய வேதனை. ஆகவே இந்த நிலை நீடிப்பதுதான் இப்ப அதிமுக பாஜக தன்னை அழிக்க வருகிற பாஜகவோடு இவர் மகிழ்ந்து கரம் பற்றி பயணிப்பது, தன்னை ஆதரிப்பவர்களை வெளியேற்றி விட்டு அவர்களினுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி கட்சியை வளர்க்க முயற்சிக்காது. இதுதான் அதிமுக பாஜக உறவு தொடர்ந்து தேர்தலில் தோல்வியை சந்திப்பதற்கான காரணிகள். அந்த காரணி இன்னும் கூடுதலா இருக்கு. அதனால அந்த வெற்றி வாய்ப்புக்கான விவாதம் இப்போது வரை மிகுந்த பலகீனமான சூழ்நிலையில் இருக்கிறதா தான் தனியார் அவதானிக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. சித்தார்த்துக்கு வணக்கம்.